Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கர்த்தர் இதை ஒரு வாகனம் போல வைத்திருக்கிறார். கொடுக்கும்போது அப்படியே நம்ம அதை லிஃப்ட் பண்ணி நம்ம தூக்கி பறந்து கொண்டு போய் நாம் செல்ல வேண்டிய செழிப்பு திசைக்கு அதை கொண்டு போய் நம்ம சேர்க்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சக்தி இந்த பணமாகிய விதையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். பொருளாதார செழிப்பை குறித்த சத்தியங்களை இங்கே போதித்து வருகிறேன். இதை பல்வேறு பகுதிகளாக போதித்திருக்கிறோம். இதன் முதல் பகுதி பொருளாதார செழிப்பு எவ்வாறு நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது என்று போதித்தேன். பணத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள் என்பதை பார்த்தோம். மூன்றாம் பகுதி பொருளாதார செழிப்பில் வாழ்வதற்கு சில முக்கிய தகுதிகள் என்பதை குறித்து பார்த்தோம். இப்பொழுது நான்காம் பகுதியாக பெருக்கத்தை குறித்து படித்து வருகிறோம். பெருக்கம், குறிப்பாக பொருளாதார பெருக்கம். பொதுவாக பெருக்கம் என்பது, எல்லா விதத்திலும் பெருக்கம் என்பது மனிதனை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கமாகவும் திட்டமாகவும் இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. அவன் எந்த அளவுக்கு பெருக வேண்டும், அவன் எந்த அளவுக்கு நன்றாக இருக்க வேண்டும், அவன் எந்த அளவுக்கு பெருக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அனுபவிக்க வேண்டும் என்பதை உபாகம் 1:11 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி. 1000 மடங்கு அதிகமாவது என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. கர்த்தர் நம்மை குறித்து என்ன விரும்புகிறார் என்பதை தேவனுடைய தாசன் இங்கே சொல்லுகிறார். அவர் தேவனை நன்றாய் அறிந்து வைத்து அவர் சொல்லுகிறார், அறிந்தவராய் சொல்லுகிறார், தேவனுடைய உள்ளத்தையும் அன்பையும் புரிந்து கொண்டவராய் சொல்லுகிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாக வேண்டும். எதில் அதிகமாக வேண்டும்? வெறும் எண்ணிக்கையில் மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் அதிகமாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. 1000 மடங்கு அதிகமாகவில்லை என்று சொல்லியிருக்கிறாரா, அதன்படி ஆசீர்வதிக்கட்டும் உங்களை என்று சொல்லுகிறார். ஆகவே எல்லாவற்றிலும் அவர்கள் 1000 மடங்கு பெருக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பெருக வேண்டும் என்பது விருப்பம் மட்டுமல்ல, அதற்கு வழியும் தேவன் வைத்திருக்கிறார். அந்த வழிதான் விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணத்தின் மூலமாக கர்த்தர் வைத்திருக்கிற வழி. பெருகுவதற்கு வழி அதுதான். இன்றைக்கு இந்த பணமாகிய விதை எவ்வளவு வல்லமை வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை குறித்து உங்களுக்கு சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேன். அது ஒரு சக்தி மிக்க வல்லமை மிக்க ஒரு விதையாக இருக்கிறது. இந்த உலகத்திலே பல காரியங்களை விதையாக நாம் உபயோகப்படுத்தலாம். ஆனால் பணம் நான் நினைக்கிறேன் ரொம்ப மகா பெரிய ஒரு வல்லமை நிறைந்த விதை என்று. ஏனென்று சொன்னால் குறைந்த 2 காரணங்கள் சொல்லலாம், நிறைய சொல்லலாம், ஆனால் 2 காரணங்களை சொல்லுகிறேன். ஒன்று, இந்த உலகத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஜனங்கள், உலகம் பணத்தை அல்லது காசை கடவுளாக்கி விட்டது. காசு இன்னைக்கு கடவுளாயிடுச்சு. இன்னைக்கு உலகத்தில் காசு கடவுள்னு சொன்னால் என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறேன்? காசை எழுத்தின்படி அவர்கள் வணங்குகிறார்கள். அதாவது எப்படின்னு சொன்னால், காசு இவர்களுக்கு எஜமானாகிவிட்டது, இவர்களை ஆண்டு கொள்ளுகிறது. உங்களுக்கு மேலே எது இருந்து உங்களை ஆண்டு கொள்ளுதோ அதுதான் உங்களுக்கு கடவுள் மாதிரி. அதுதான் பிரின்சிபல், கடவுள்ன்றதுக்கு அதுதான். அதாவது உங்களுக்கு மேலே எது இருந்து உங்களை ஆண்டு கொள்ளுகிறதோ அதுதான் கடவுளாகி விடுகிறது. அப்படி பார்த்தால் இன்றைக்கு அநேகரை ஆண்டு கொள்ளுகிற ஒரு மாபெரும் சக்தியாக பணம் இந்த உலகத்தில் இருக்கிறது. பணத்துக்காக வாழ்கிறார்கள், பணத்துக்காக கொல்லுகிறார்கள், பணத்துக்காக திருடுகிறார்கள், பணத்துக்காக எதையும் செய்ய தயார் என்ற நிலையில் உலகம் இருக்கிறது. அப்படி ரொம்ப பெரிய பொல்லாப்பு ஒன்று செய்யலைன்னா கூட அநேகர் தங்கள் உள்ளங்களை பணத்துக்கு விற்று விட்டார்கள். பணத்துக்காகவே மனதார அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உலகம் பாருங்கள். அதனால தான் அந்த உலகம் ரொம்ப கேடுகட்ட உலகமாக, சந்தோஷம் இல்லாத ஒரு உலகமாக, சமாதானம் இல்லாத உலகமாக, குடும்பமாக எந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னாலும், இந்த உலகத்தில் எந்த மூலையில் போய் பார்த்தீர்கள் என்றாலும் சந்தோஷம் இல்லாத நிலை. ஏனென்றால் இந்த பணம் ஜனங்களை ஆட்டி படைக்குது. காசு தான் கடவுளாயிடுச்சுன்னு நான் சொல்லும்போது அதை தான் சொல்கிறேன். பணம் ஆட்டி படைக்குது. ஆகவே இந்த பணம் ஆட்டி படைக்கிறபடினாலே ஒரு மனுஷன் கொஞ்சம் வித்தியாசமானவனாக இருந்து இந்த பணத்தை அவன் ஆட்டி படைச்சான்னா அப்போ பணம் அவனுக்கு கடவுளாக இல்லை என்கிறது போல் ஆகிவிடுகிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒருவன் இந்த
பணத்தை எடுத்து ஒரு விதையை போல விதைக்கிறேன் என்று சொல்லி தசம பாகத்தையும் காணிக்கையும் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி கொடுக்கும்போது அவன் எதை காண்பிக்கிறான்? பணம் என்ன ஆட்டி படைக்கல, நான் பணத்தை ஆட்டி படைக்கிறேன், நான் ஆட வைக்கிறேன் பணத்தை. எப்படி நான் சொல்கிறபடி தான் பணம் செய்யணும், பணம் சொல்கிறபடி நான் செய்ய மாட்டேன், நான் பணத்துக்காக வாழ மாட்டேன், நான் பணத்தை வணங்க மாட்டேன், பணத்துக்கு தலை குனிய மாட்டேன், நான் சொல்லுகிறத தான் பணம் செய்ய வேணும் என்கிற ஒரு எண்ணத்தோடு அவன் வாழுகிறான். அதனால தான் கொடுக்க முடியுது. பணம் இவனை ஆண்டால் இவன் கொடுக்கவே முடியாது. ஒரு நயபைசா கூட யாருக்கும் கொடுக்க முடியாது பாருங்க. ஆனால் இவன் பணத்தை ஆண்டு கொள்றதுனால தான் இந்த எடுத்து கொடுக்குறான். ஏன்டா பணம் வந்து இவன் கண்ட்ரோலில் இருக்குது, இவன் பணத்தின் கண்ட்ரோலில் இல்லை. இதுதான் உண்மை பாருங்க. அநேகர் இன்றைக்கு பணத்தின் கண்ட்ரோலில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என்கிறவன் அவன் தசமபாகம் வருமானத்தில் 10% இன்னைக்கு யாரையாவது 10% கொடுக்க சொல்லுங்க பாருங்க. சாதாரண ஒரு மனுஷன், ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இல்லாதவன் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஏனென்று சொன்னால் அவனுக்கு இது விலங்குகள்னா கொடுக்க மாட்டான். ஏன்னா பணம் வந்து அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதில் 10% எப்படி கொடுத்துருவான் அவன்? 90% வச்சுக்கோ, 10% கருத்திருக்குன்னு நீ கொடு, தசமமாக கொடுக்க சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்குன்னு சொன்னால் அநேகம் பேர் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் பணம் அவர்களை ஆட்டி படைக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ விசுவாசி என்கிறவன் அதை தாராளமாக கொடுக்குறான். 10% மட்டும் இல்லை, அதை விட அதிகமாகவும் கொடுக்குறான். காணிக்கையிலும் அதுக்கு மேலே கொடுக்குறான். இந்த 10%ங்கிறத அதிகமாக உயர்த்தி சிலர் 50% 60% கூட கொடுக்குறாங்க. ஏன் என்று சொன்னால் பணம் அவர்களை ஆட்டி படைக்கவில்லை. இவர்கள் பணத்தை உபயோகப்படுத்துகிறார்கள் தவிர பணம் இவர்களை உபயோகப்படுத்துகிறது கிடையாது, ஆண்டு கொள்வது கிடையாது. பணம் இவர்களுக்கு கடவுள் கிடையாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது பணத்தையும் தேவனையும் சேவிக்க முடியாது என்று சொல்லி. ஒருத்தரை தான் சேவிக்க முடியும். ஆகவே கிறிஸ்தவ போதனை என்ன? தேவனை மட்டும்தான் சேவிக்க முடியும். ஏன்னா அவர் ஒருவரே தேவன். அப்போ பணத்தை என்ன பண்ணுறது? பணம் வந்து சேவிக்கிறதுக்கு இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கு, உபயோகப்படுத்துகிறதுக்கு. அது ஒரு கருவி மாதிரி, ஒரு டூல் மாதிரி பாருங்கள். என் கையில் இருந்தால் அது சில நல்ல காரியங்களுக்காக செலவழிக்க போகிறேன், உங்கள் கையில் இருந்தால் அதுதான் செய்ய போகிறீங்க. அப்போ பணம் வந்து ஒரு சின்ன கருவிதான ஒழிய எதுவும் போய் கடவுளாக்கிடக்கூடாது. ஒரு கருவியை கொண்டு போய் கடவுளாக்கிட முடியாது. பணம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். சாப்பாடு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம், வாடகை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஃபீஸ் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அது யூஸ் ஆகுது, நல்ல காரியங்களுக்கு நாம் அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஆகவே தான் நான் நினைக்கிறேன் பணம்ங்கிறது ஒரு பவர்ஃபுல் சீடு, ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விதை. ஏனென்றால் இதில் எவ்வளோ விஷயம் அடங்கி இருக்குது. பணத்தை அநேகம் பேர் கடவுளாகவே நினைக்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் பணத்தை எடுத்து கொடுக்கும்போது அது ரொம்ப பவர்ஃபுல் சீடாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அவன் பணத்தை வந்து கடவுளாக நினைக்கலன்னு அர்த்தம். ரெண்டாவது காரணம், ஒருவன் பணத்தை சம்பாதிக்கும் போது எப்படி சம்பாதிக்கிறான்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவனுடைய இருதயம் அதில் பூரணமாக ஈடுபடுகிறது. விசுவாசிக்கிறான், தான் கையிட்டு செய்கிற வேலையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசித்து நம்பி கையிட்டு வேலை செய்கிறான், முயற்சி எடுக்கிறான். அப்போ அவனுடைய இருதயம் அங்கே ஈடுபடுகிறது. இருதயத்திலே தான் விசுவாசிக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இருதய ஈடுபாடு இருக்கிறது. பிறகு அவனுடைய மனமும் அதில் ஈடுபடுகிறது. என்று சொன்னால் அவனுக்கு இருக்கிற எல்லா அறிவையும் ஆற்றலையும் புத்தி கூர்மையும் எல்லாவற்றையும் உபயோகப்படுத்துகிறான். இந்த பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் தன்னுடைய திறமைகளை உபயோகப்படுத்தி தான் அவன் சம்பாதிக்கிறான். அப்போ மனமும் அதில் ஈடுபட்டிருக்கிறது. பிறகு அவனுடைய சரீரமும் அதில் ஈடுபட்டிருக்கு பாருங்கள் பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில். ஏன்னு சொன்னால் போய் கையிட்டு அவன் வேலை செய்கிறான். கையிட்டு செய்கிற வேலைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். அப்போ அவன் சரீரம் அதில் ஈடுபட்டிருக்கிறது, அவனுடைய மனம் அதில் ஈடுபட்டிருக்கிறது, அவனுடைய இருதயம் அதில் ஈடுபட்டிருக்கிறது. வேத வசனத்தின்படி சொல்ல போனால் வேத வசனம் சொல்லுகிறது மனுஷன் ஆவி ஆத்துமா சரீரமாக இருக்கிறானாம். இருதயம்னா ஆவி என்று வேதம் சொல்லுகிறது, மனம் என்று சொன்னால் ஆத்துமா என்று சொல்லுகிறது. அப்போ ஆவி ஆத்துமா சரீரம் முழு மனுஷனும் அதில் ஈடுபட்டிருக்கிறான். ஒருவன் வந்து லேசில் பணத்தை சம்பாதிக்கிறது இல்லை, ஆவி ஆத்துமா சரீரம் அதில் ஈடுபட்டிருக்கான். விசுவாசிக்கிறான், அறிவு புத்தி கூர்மையெல்லாம் யூஸ் பண்ணுறான், தன்னுடைய சரீரத்தை யூஸ் பண்ணுகிறான். இப்படி முழு ஈடுபாடோடு தான் வேலை செய்து அவன் பணத்தை சம்பாதிக்கிறான். அப்படி சம்பாதித்த பணத்திலிருந்து தசமபாகத்தையும் காணிக்கை அவன் கொண்டு வந்து தரும்போது அவன் எதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறான்? என்னையே நான் கொடுக்கிறேன் பாருங்க. அவன் ஆவி ஆத்மா சரின்னா அவனுடைய முழுமையான அந்த மனிதனை காட்டுகிறது. அது அவன் கொடுக்கும்போது என்ன அர்த்தமாகிறது? இந்த பணம் வந்து என்னை பிரதிபலிக்கிறது. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் அதில் இருக்குது, அதையெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு. அப்போ நான் இதை கொடுக்கும்போது கர்த்தருக்கு வெறும் நான் காசை கொடுக்கல, என்னையே நான் கொடுக்கிறேன். நான் கர்த்தருக்கு சொந்தமானவன், என்னையே கர்த்தருக்கு கொடுக்குறேங்கிற ஒரு அர்த்தமாகிறது அங்கே. அதனால தான் மணி வந்து பணம் என்கிறது ஒரு அற்புதமான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விதையாக இருக்கிறது. அப்படி சக்தி வாய்ந்த விதை என்று அநேகர் இதை அறியாததுனால தான் என்ன பண்ணுறாங்க, கையில் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார்கள்.
அநேகர் என்ன பண்ணுறாங்க, இந்த கையில் இந்த பணம் இருக்குது, ஆனால் இது என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல, ஏதோ காசு ரூபா நோட்டுன்னு பார்க்குறாங்க. இது இந்த உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விதை என்பது அவர்களுக்கு புரியலை. இது ரொம்ப பெரிய காரியங்களை நடப்பிக்கக்கூடிய ஒன்று என்பது அவர்களுக்கு இன்னும் புரியவில்லை. பாருங்க, என்னுடைய கையை விட்டு போகிற விதை என்னை விட்டு போகாது. என் கையை தான் விட்டு போத ஒளி என்னை விட்டு அது ஒரு காலம் போகாது. என்னிடத்தில் அது திரும்பி வரும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி என்னிடத்தில் அது ஒரு நாள் திரும்பி வரும். என் வாழ்க்கையை விட்டு போகாது, என்னை விட்டு போகாது. என் கையை விட்டு கொஞ்ச காலத்துக்கு போத ஒழிய என்னை விட்டு அது போயவே போகாது. அதை நான் நம்புகிறேன் என்ற வேதவசனம் அதை போதிக்கிறது. ஏன்னா இது விதை. என் கையில் இருக்க பணத்தை விதையாய் நான் காண்கிறேன். உடனே எனக்கு புரியுது, விதைன்னு சொன்னால் அதை நான் கொண்டு போய் நட வேண்டும். என் கையை விட்டு அது போகணும். கையை விட்டு போனால் தான் அது வேலை நடக்கும். கையை விட்டு போனால் தான் அது பெருக முடியும். கையை விட்டு போனால் தான் பல மடங்காக எனக்கு திரும்பி வர முடியும். அப்போ என் கையை விட்டு போகிற விதை என் வாழ்க்கையை விட்டு போவதில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் தான் கொடுக்கறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. ஏனென்றால் என்னை விட்டு போயிடுச்சுன்னு நினச்சா கொடுக்கறது கஷ்டமாக இருக்கும். என்னிடத்தில் திரும்பி பல மடங்காக வரப்போகிறதுன்னு நினச்சா கொடுக்கறது ஒரு பெரிய பாக்கியம் போல் ஆயிடுகிறது. கொடுக்கறதுக்கு எப்படா தருணம் கிடைக்கும்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு மனுஷன் மாறி விடுகிறான். பாருங்கள், எப்படி இருக்கிற மனுஷன் எப்படி மாறிடுறான் பாருங்கள். இதுதான் ஆவிக்குரிய ஒரு தன்மை. இது ரொம்ப ஆவிக்குரிய சப்ஜெக்ட். பாருங்கள், நம்ம விலகி கொள்ள வேணும். இன்னும் பணத்தை பற்றி பேசுகிறாங்களேன்னு யோசிக்கக்கூடாது. இது ரொம்ப ஆவிக்குரிய சப்ஜெக்ட். சாதாரணமாக மனுஷன் பணத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறான். ஆனால் இயேசு அவனுக்குள்ளே வந்து தேவனுடைய வார்த்தையை அவன் புரிந்து கொண்டு தேவனுடைய வசனத்தின்படி அவன் வாழும்போது சில காரியங்களை வெளிப்பாடாக அவன் புரிந்து கொள்ளும்போது, பொருளாதாரத்தை குறித்து அவன் சரியாக புரிந்து கொள்ளும்போது இந்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறான். என்ன அது? இந்த பணம் ஒரு விதை. இந்த விதை வந்து என் கையை விட்டு போகிறது நல்லது. ஏனென்று சொன்னால் அது நான் கொடுக்கும்போது அது விதைக்கிற மாதிரி அது எனக்கு திரும்பி வந்துவிடும், பல மடங்கு பெருகும் என்று சொல்லி. பாருங்கள், அநேகருக்கு வந்து இது புரியாதனால தான் கையில் வச்சுக்கிட்டு செழிப்புக்கு என்ன வழி என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் செழிப்புக்கு வழி கையிலேயே இருக்குது. தரித்திரத்திலிருந்து எப்படி செழிப்புக்கு நான் செல்லுவது என்று வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு அவர் வழியா, இவர் வழியா, இது வழியா, அது வழியான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வழி வந்து கர்த்தரே உண்டு பண்ணின வழி ஒன்று இருக்கிறது. அதை கொஞ்சம் கூட கவனிக்கிறதே கிடையாது. அதை பற்றி வேதம் போதிக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் கூட கவனிக்கிறது கிடையாது. வேதவசனம் திட்டமாக சொல்லுது, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர் உங்கள் மடியிலே கொண்டு வந்து போடுவார்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இதெல்லாம் கேட்கறதே கிடையாது. தசம்பாங்களெல்லாம் பண்டகசாலை கொண்டு வாருங்கள், வானத்தின் பலகனிலை திறந்து இடங்கொள்ளாமல் மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று அதனால என்னை சோதித்து பாருங்கள். யாரும் அதை கண்டுகிறது கிடையாது. உன் எல்லா விளைச்சலாலும் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சை ரசத்தால் புரண்டோடும் சொல்லுது. கவனிக்கிறது கிடையாது. கொடுக்கும்போது எப்படி திரும்ப வந்து கிடக்கிறது, வேத வசனம் எப்படி கொடுக்கிறதை ஒரு விதையை போல, பணத்தை ஒரு விதையை போல பேசுகிறது என்பதை கவனிப்பது கிடையாது. கையிலேயே காசை வச்சுக்கிட்டு, கையிலேயே விதையை வச்சுக்கிட்டு, இதை வைத்து எப்படி பெருகுவது என்பது வேதத்தில் போதிக்குதே, அதை கொஞ்சம் கூட கவனிக்காமல் எப்படி செழிப்பாவது என்று வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். அவர் ஜெபம் பண்ண தயார், உபவாசம் எடுக்க தயார், கண்ணீர் விட தயார், அழுக தயார், கெஞ்ச தயார். ஆனால் வேத வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது கவனிக்க தயாராக இல்லை. அருமையானவர்களே, கையில் இருக்கிறது வந்து தரித்திரத்திலிருந்து நம்மை செழிப்புக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாகனம் போல பாருங்க. இது இட் இஸ் a vehicle that will carry you from poverty to prosperity. பாருங்க, ஒருத்தர் பயணம் பண்ணுகிறான்னு வச்சுக்கிறோம், 1000 மைல் போகிறான். 1000 மைல் போக வேண்டியதாக இருக்குது கிளம்பி. அப்போ இந்த 1000 மைல் அவன் நடந்தே போகிறேன்னா அதை விட பெரிய துக்ககரமான ஒரு காரியம் கிடையாது. என்றைக்கு போய் அவன் சேர்றது, எப்போ ஆரம்பித்து எப்போ போய் சேர்றது. அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது பாருங்கள். பொருளாதாரத்தில் 1000 மைல் பயணத்தை நடந்தே போயிட்டு இருக்கிறாங்க. மிகுந்த பிரயாசம், வேர்வை சிந்தி, ரொம்ப கஷ்டப்பட்டு, படாத பாடுபட்டு, ரொம்ப உழைச்சி பின்னால் திரும்பி பார்த்தா கொஞ்சம் பலன் தான் கிடைக்கிறது பாருங்க. அவர்கள் எண்ணுகிறார்கள், எங்கே கடவுள், எங்கே என்னை ஏன் கண்டுக்காமல் விட்டுட்டார் கடவுள், கடவுள் ஏன் என்னை ஆசீர்வதிக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளவில்லை. இவர்கள் கையில் வைத்திருக்கிற பணம் ஒரு வாகனம் மாதிரி, இங்கிருந்து இவர்களை தூக்கி கொண்டு போய் அங்கே விடக்கூடிய சக்தி அது கையில் இருக்குது. தரித்திரத்திலிருந்து கொண்டு போய், குறைவிலிருந்து கொண்டு போய் செழிப்புக்கும் நிறைவுக்கும் அவர்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சக்தி இந்த பணத்தின் கையில் இருக்கிறது. இந்த பணத்தில் அவ்வளோ பெரிய ஒரு இதை வச்சிருக்கிறார் கர்த்தர். அதை ஒரு விதையை போல வைத்திருக்கிறார். அதே இந்த 1000 மைல் போகிற ஆள் பிளேனில் ஏறினார்னா என்ன ஆகுன்னு யோசித்து பாருங்கள். பிளேனில் ஏறினோடனே இவருடைய முயற்சியெல்லாம் குறைவாயிடுது.
ஆமாம், இவர் ஏர்போர்ட்டுக்கு போகணும், சில வேலைகளை செய்யணும், ஏறணும், பிடிக்கணும், எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு பெரிய வேர்வு சிந்துதல் கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாடு கிடையாது. எவ்வளோ சுலபமாக 1-2 மணி நேரத்தில் போய் அந்த 1000 மைல் பயணத்தை கடந்து எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர முடிகிறது. ஏனென்றால் எந்திரங்கள் பொருத்தப்பட்ட ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு இந்த விமானம் என்பது. இது இருக்குதுன்னு சிலர் அதை கண்டுக்காமல் நான் நடந்தே போய்க்கிறேன்னா போக வேண்டியதுதான், இல்லை கட்ட வண்டியிலே போய்க்கிறேன்னா போக வேண்டியதுதான். இது ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இதில் இப்போ யார் வேணால் ஏறிட்டு போகலாங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போது. ஆனாலும் இதை பற்றி அறியாதவர்கள் போல அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் இதை ஒரு வாகனம் போல வைத்திருக்கிறார். கொடுக்கும்போது அப்படியே நம்ம அதை லிஃப்ட் பண்ணி நம்ம தூக்கி பறந்து கொண்டு போய் நாம் செல்ல வேண்டிய செழிப்பு திசைக்கு அதை கொண்டு போய் நம்ம சேர்க்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சக்தி இந்த பணமாகிய விதையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம தரித்திரத்திலிருந்து, குறைவிலிருந்து, தாழ்ச்சியிலிருந்து செழிப்புக்கும் நிறைவுக்கும் ஏராளம் தாராளத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி அது கையில் இருக்குது. இன்னொன்று என்னவென்றால், கொடுக்கும்போது பணத்தை நாம் விதையாய் கண்டு அதை கொடுக்கும்போது நம்முடைய எதிர்காலத்தை நாம் அதன் மூலமாக நிர்ணயிக்கக்கூடிய சக்தியை நாம் பெற்றிருக்கிறோம். அநேகருக்கு தங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க விரும்புகிறார்கள். எதிர்காலத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன், அதை நிர்ணயிக்க விரும்புகிறேன், கோலை செட் பண்ண விரும்புகிறேன், அந்த செட் பண்ண கோலை அடைய விரும்புகிறேன், ஒரு லக்கை ஏற்படுத்தி வைத்து அதை நான் அடைய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதை அடையக்கூடிய சக்தி என்னிடத்தில் இல்லை. என்னுடைய எதிர்காலத்தை நான் நிர்ணயிக்க முடியாது, நான் பலனற்றவன், என்னிடத்தில் பலன் ஒன்றும் இல்லை. நான் விரும்பலாம், ஆனால் அதை நடப்பிக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. என்னுடைய எதிர்காலத்தின் மேலே எனக்கு எந்த ஒரு அதிகாரமுமே இல்லை. அது ஏதோ நடக்க போகிறது அவ்வளோதான ஒழிய எனக்கு எந்த ஒரு அதிகாரமோ வல்லமையோ என் எதிர்காலத்து மேலே கிடையாது. எனக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னால் முடியவே முடியாது என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்கள், நான் சொல்கிறேன், உங்கள் கையில் இருக்கிற காசு உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு தருகிறது. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், விவசாயி எடுத்துக்கொள்ளுங்கள். விவசாயி நாளைக்கு 3 மாதம் பொறுத்து என்ன விதமான அறுவடை வரணும் என்று திட்டமிட்டு தான் அவன் விதைக்கிறான். தக்காளியை அறுக்க வேணும் என்று சொன்னால் தக்காளி விதை விதைக்கிறான். என்ன இப்போ நெல் வேணும்னா நெல், தக்காளி வேணும்னா தக்காளி, என்ன வேணுமோ அதை விதைக்கிறான். எது வேணும்னு போல தீர்மானிக்கிறான். அவனுக்கு தெரியும் இதை விதைச்சா அதுதான் வரும் அப்படின்றது தெரியும். ரெண்டாவது, அவன் எவ்வளோ விதைக்கிறானோ அதுக்கு ஏற்றது போல தான் வரும்னு தெரியும். அவன் 100 டன் எனக்கு இது வேணும்னு சொன்னான்னா அப்போ எவ்வளவு விதை விதைக்கணும்னு அவனுக்கு தெரியுது. விதைச்சா 100 டன்னு கிடைக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். கரெக்டாக அவனுடைய முடிவை அவன் நிர்ணயிக்க முடியும். எப்படி ரிசல்ட் வருங்கிறத இப்போவே அவன் தீர்மானிக்க முடியும், அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அந்த முடிவை மாற்றக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்குது, நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அவன் தேவைக்கேற்றபடி அதை நிர்ணயித்துக் கொள்ளலாம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விதைத்துக் கொள்ளலாம். அப்பேற்பட்ட ஒரு நிலையில் தான் அவன் இருக்கிறான். விவசாயிகள்லாம் அது புரியுது பாருங்கள். என்ன வேணும்னு தீர்மானித்து, எவ்வளோ வேணும்னு தீர்மானித்து அதற்கேற்றபடி விதைச்சான்னா கிடைக்க போகுது. அவனுடைய எதிர்காலத்தை பற்றி அவன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது இல்லை, அவன் எதிர்காலத்தை பற்றி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் நடக்கும் என்று சொல்லி. நிச்சயமாக நடக்கும். ஏனென்று சொன்னால் அவனுக்கு தெரியும், கணக்கு இப்படி போட்டால் அப்படி வரும்னு தெரியும் அவனுக்கு. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய எதிர்காலத்தை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை நீங்கள் அடைய முடியும். அதன் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அந்த அதிகாரம் வல்லமையை கர்த்தர் என்ன பண்ணிட்டார், உங்கள் கையிலே கொடுத்துருக்கிறார். விதை வடிவில் உங்கள் கையில் இருக்கிற அந்த கொஞ்சம் பணம்ன்றீங்களே, விளங்காமல் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏனென்று சொன்னால் இந்த கொஞ்சம் பணத்தை எவ்வளவு ஆகும் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. இதை அறிந்து கொண்டால் இதை விதையாக பயன்படுத்துவீர்கள், உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க கற்றுக்கொள்வீர்கள். இன்னொரு விஷயம், இந்த விதையை, பணம் என்கிற இந்த விதையை நீங்கள் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த விதையை கருதி அதை விதைக்கும் போது உங்களுக்குள் இருக்கிற எல்லா அவிசுவாசத்தையும், எல்லா விதமான பேராசையும், பயத்தையும் நீக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அநேகர் இன்றைக்கு அவிசுவாசத்தால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். அவிசுவாசம்னு சொன்னால் அது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். பாருங்கள், சிலர் அவ்வளோ அவிசுவாசம், வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட ஒரு நல்ல அவர்களால் எண்ண முடியல. நாளைக்கு நல்லது நடக்கும்னு கூட அவங்க யோசித்து பார்க்க முடியல. எதுக்கும் நான் இருக்கிறதுலே மோசமாக தான் நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன்னு சிலர் சொல்லிட்டு திரிகிறாங்க பாருங்கள். அப்படியே அவங்க வாழ்க்கை அப்படி ஆகிப்போச்சு. ஐ எக்ஸ்பெக்ட் த வேர்ஸ்ட். எதுக்கும் நான் அப்படி கெட்டது தான் நடக்கும்னு யோசித்தா நமக்கு
அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நாளைக்கு கெட்டது நடந்தால் கூட எடுத்துக்கிறதுக்கு அப்படின்லாம் யோசிக்கிற ஆட்கள் இருக்காங்க. நல்லதையும் யோசிக்க முடியாது, நல்லதையே திட்டமிட முடியாது, நல்லதே எதிர்பார்க்க அவர்களால் முடியாது. டோட்டல் அவிசுவாசம் பாருங்கள், முற்று முழுக்க அவிசுவாசத்தையே வாழுகிறவர்கள் பாருங்கள். அவர்கள் ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை. ஏன்னு சொன்னால் அவிசுவாசம் ஒன்றையும் பெற்றுத்தராது, விசுவாசம் தான் பெற்றுத்தரும். ஆனால் ஒரு மனுஷன் பணத்தை எடுத்து கொடுக்குறான்னு வைங்க, தசமபாகத்தையும் காணிக்கையும் செலுத்துகிறான்னு வைங்க, அவனுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அவிசுவாசியாக இருந்தால் அவன் கொடுக்க மாட்டான். ஏனென்று சொன்னால் அவனுக்கு எதுலேயும் நம்பிக்கை கிடையாது, நாளைக்கு நல்லது நடக்குன்ற நம்பிக்கை அவனுக்கு கிடையவே கிடையாது. விசுவாசம் இருக்கிறபடினால தான் கொடுக்குறான். அவன் அவிசுவாசத்தை அவன் ஒழித்து விட்டான். அவனை கீழே தள்ளுகிற சக்தி, கீழே இழுக்கிற சக்தி இப்பொழுது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று அர்த்தம். ரெண்டாவது பேராசை. அநேகருக்கு அவிசுவாசம், இன்னும் சிலருக்கு பேராசை. பாருங்கள், பேராசைன்னா போட்டு மூட்டை கட்டி சேர்த்து இதில் நான் பெரிய ஆளாகலான்னு சொல்லி அவங்களே நல்லா சாப்பிட மாட்டாங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்களும் கொடுக்க மாட்டாங்க, வேறு எதுக்கும் கொடுக்க மாட்டாங்க. வச்சு சேர்த்து கடைசியில் அது இப்படி அவர்கள் வாழுகிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷம் இல்லாத நிலையில். அதுவும் ஒரு விதமான ஒரு தீய சக்தி தான் பாருங்கள். ஆனால் ஒரு மனுஷன் பணத்தை எடுத்து கொடுக்குறான்னு சொன்னால் அவன் அந்த தீய சக்தியை மேற்கொண்டு விட்டான். பேராசை அவனுக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால் தனக்கு இருக்கிறத அவன் கொடுக்குறான்னு சொன்னால் பாருங்கள், யாருமே கொடுக்கறது கொஞ்சம் யோசிப்பாங்க. அவன் கொடுக்குறான்னு சொன்னால் அவன் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகி இருக்கிறது, சில காரியங்கள் அவன் புரிந்து கொண்டான்னு அர்த்தம். அதனால தான் தன்னுடைய வருமானத்தில் 10% அதுக்கு மேலேயும் எடுத்து தைரியமாக கொண்டு வந்து சந்தோஷத்தோட மன நிறைவோட ஆர்ப்பரித்து கொண்டு கர்த்தருக்கு கொடுக்குறான். ஏன்னா அதை பீட் பண்ணிட்டான், கிரீடை அவன் மேற்கொண்டு விட்டான். பிறகு பயம், நேருக்கு பயம் பாருங்க, நாளைக்கு என்ன ஆகுமோ, அதனால அவன் கொடுக்குறது இல்லை, இருக்கிறதெல்லாம் வச்சுக்குவோம், நாளைக்கு என்ன ஆகுமோன்னு. ஒருவன் கொடுக்குறான்னு சொன்னால் பயத்தையும் அவன் மேற்கொண்டு விட்டான் என்று தான் அர்த்தமாகிறது. அப்போ பாருங்கள், இது ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய சப்ஜெக்ட். அதனால்தான் அநேகர் அவிசுவாசத்திலும் பேராசையிலும் பயத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இங்கே செழிப்பை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். சில சொல்லுவாங்க என்ன செழிப்பை பற்றி பேசுகிறாங்களேன்னு. இது ஒரு பெரிய ஆவிக்குரிய சப்ஜெக்ட் பாருங்கள். பயம் நீங்கும், அவிசுவாசம் நீங்கும், பேராசை நீங்கும், கர்த்தர் பேரில் விசுவாசம் அதிகமாகும், கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும். ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்த உடனே அவன் கர்த்தரை நோக்கி பார்க்குறான். ஏன்னா வசனம் சொல்லுது, தசமபாகங்களை கொண்டு வாருங்கள், வானத்தின் பல இணைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேனோ இல்லையோன்னு சோதித்து பாருங்கள். உடனே அவன் கர்த்தரை பார்க்க ஆரம்பிக்கிறான். கர்த்தர் மேலே அவன் கண்கள் இருக்குது, ஆட்கள் மேலே இல்லை, அவங்க மேலே இவங்க மேலே இல்லை, கர்த்தர் பேரில் கண்களை வைக்க ஆரம்பிக்கிறான். என்ன அருமையான ஒரு காரியம் பாருங்கள். இது ஒரு ஆவிக்குரிய சப்ஜெக்ட். அதனால்தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னைக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த விதை, பணமாகிய விதை ரொம்ப சக்தி வாய்ந்த விதை என்று எண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய எதிர்காலம் ஒரு சின்ன நாய்க்குட்டி உங்கள் கால்கிட்ட உட்காந்துக்கிட்டு அடுத்தது என்ன செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்கள் எதிர்காலமே உங்கள் காலடியில் வந்து விடுகிறது. உங்களுடைய கட்டளைக்காக அது காத்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்க வேணும் என்று. எதிர்காலத்தை உங்கள் பாதபடியில் நீங்கள் கொண்டு வந்தவர்கள் போல ஆகிவிடுகிறீர்கள். அப்சல்யூட் கண்ட்ரோல் ஓவர் யுவர் ஃபியூச்சர். உங்களுடைய எதிர்காலத்தை முற்றிலும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் கொண்டு வந்து விட்டவர்களாக மாறிவிடுகிறீர்கள். இப்படி தான் இருக்க வேணும்னு ஆதியாகமம் 1:28 கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், எதனாலையும் ஆண்டு கொள்ளப்படாதீர்கள், பணத்தினாலையும் ஆண்டு கொள்ளப்படாதீர்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ பணம் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த விதை என்று ஒரு மனுஷன் அறிந்து கொண்டால் சில காரியங்கள் திட்டவட்டமாக செய்ய வேணும். ஒன்று, அவன் உடனடியாக தனக்கு இருக்கிறதை அவன் விதைக்க ஆரம்பிக்கணும். என் கப்பல் வருது, எனக்கு பெரிய லாட்ரி அடிக்க போகுது, எனக்கு ஏராளமாக பணம் வருது, அப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்றதில்ல. இருக்கிற இந்த கொஞ்சத்தை வச்சு ஒரு விதை எப்படி பெருக முடியுன்றது அறிந்து கொண்டவன் இவன். அதனால் கப்பல் வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை இவன். இவனுடைய லாட்ரி அடித்து கோடி கோடியாக வர்றதுக்கு காத்துட்டு இருக்குல்ல, அவன் கொஞ்சத்தில் எடுத்து அதை விதைத்து அதை பெருக்க அவன் புரிந்து கொண்டான். ஆகவே இருக்கிற கொஞ்சத்தையே கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவன் பெருக முடியும்னு அவனுக்கு நிச்சயமாக நம்பினான்னா இன்னைக்கு ஆரம்பித்து விடுவான், நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டான். ரெண்டாவது, அவன் தொடர்ந்து ஒழுங்காக கிரமமாக கொடுக்க ஆரம்பிக்கிறான். விவசாயி பாருங்க, ஒரு வருஷத்துக்கு இத்தனை அறுவடைன்னா அத்தனை தடவை விதைக்கிறான், அத்தனை தடவை அறுக்கிறான், ஒன்று கூட அவன் மிஸ் பண்ண முடியாது. அப்போ தான் அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் காசு பாருங்க. அப்போ ஒழுங்காக கிரமமாய் நாம் விதைக்கும் போது ஒழுங்காக கிரமமாய் நம்முடைய வாழ்க்கை பொருளாதாரத்தில் முன்னேறி செல்லுகிறது. மூன்றாவது என்ன, விதையை விதைக்கும் போது விசுவாசத்தை அவன் அதோடு சேர்த்து வைத்து விதைக்கிறான். வெறும் விதை இல்லை, வெறும் பணம் அல்ல, அவன் கொடுக்கும்போது வெறும் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கறது இல்லை, அதோடு தன்னுடைய விசுவாசத்தை அதில் வைக்கிறான், எதிர்பார்ப்பை அதை வைக்கிறான், கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நோக்கி பார்க்கிறான், எதையோ ஒன்று எதிர்பார்த்து அப்படி கொடுக்கிறான். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்குது.
தசம்பாத்தை கொண்டு வா, அப்பொழுது வானத்தின் பலன்கள் திறக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறதே. கர்த்தரை கனம் பண்ண, அப்பொழுது களஞ்சியங்கள் நிரம்பும் பூரணமாய், ஆலைகள் திராட்சரத்தால் புரண்டோடும் என்று சொல்லி இருக்கிறதே. அதை எதிர்பார்த்தவன் கொடுக்கிறான். எதிர்பார்த்து கொடுக்கறதுனால விசுவாசம் அதில் கலந்துருக்கு பாருங்க. சிலர் பயத்தில் கொடுக்குறாங்க, கொடுக்கலாம் ஏதாவது ஆயிடுமோ, கடவுள் இப்படி பண்ணுவாரோ அப்படி பண்ணுவாரோ. அப்படி கொடுக்கும்போது அதில் நன்மை ஒன்றும் ஏற்படுறதில்லை. சிலர் ஏதோ ஒரு ஆப்ளிகேஷன், ஏதோ கொடுத்து ஆகணுமே அப்படிங்கிற வெறுப்பில் கூட சிலர் கொடுக்கலாம். அது பிரயோஜனம் இல்லை பாருங்கள். விசுவாசத்தில் கொடுக்கும்போது அது நிச்சயமாய் பலன் உண்டாகிறது. அதுதான் வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. எத்தனை முறை கர்த்தர் உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னாரு. அவருடைய வல்லமை இல்லை, அவருடைய வல்லமை தான் அவர்களை சுகமாக்குச்சு. இருந்தாலும் உன்னுடைய விசுவாசம் தான் உன்னை சுகமாக்கிட்டுன்றார். ஏன்? எவ்வளோ வல்லமை அவருக்கு இருந்தாலும் நமக்கு விசுவாசம் இல்லைன்னா நமக்கு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. கர்த்தருக்கு வல்லமை ஏராளமாக இருக்குது. கர்த்தர் எதை வேணால் செய்யலாம். நமக்கு என்ன நடக்க போகிறது? நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதுதான் நடக்க போகிறது. நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதுதான் வேத வசனங்க. அருமையானவர்களே, உங்களை சவால் விட்டு சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் பெருகும்படியாக, பொருளாதாரத்தில் பெருகும்படியாக ஒரு திட்டத்தை உண்டு பண்ணி இருக்கிறார், அதை வைத்திருக்கிறார். அதுதான் விதைப்பின் அறுப்பின் திட்டம். விதையுங்கள், பெருக விதைத்தால் பெருக அறுப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.